Good morning students. Today we are going to talk about characteristic of the image formed by plane mirror. அதாவது சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் பண்புகள். நம்ம ஃபேஸ் பார்க்குற மிரர் அதுதான் plane mirror. ஒன் சைடு சில்வர்டு கோட் பண்ணியிருப்பாங்க, அதாவது ரஃப் சர்ஃபேஸ். அனதர் சைடு ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்மூத் சர்ஃபேஸ். இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நாம் ஆப்ஜெக்ட், இந்த மிரரில் தெரிகிறது இமேஜ், அதாவது நாம் மெய்பிம்பம், இதில் தெரிகிறது மாயபிம்பம். அப்போ அந்த மாயபிம்பத்தோட பண்பு என்ன? அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். த இமேஜ் ஃபார்ம்டு பை எ பிளேன் மிரர் இஸ் விர்ச்சுவல், எரக்ட் அண்ட் லேட்டரலி இன்வெர்டட் சைடு வைஸ், லெஃப்ட் பை ரைட். அதாவது நாம் தெரிகிறது விர்ச்சுவல், இந்த கண்ணாடியில் தெரிகிறது விர்ச்சுவல், அதாவது அது ஒரு மாயபிம்பம். அண்ட் எரக்ட், அது ஒரு நேரான மாயபிம்பம். ஓகேவா? நம்ம எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறோமோ ஸ்ட்ரைட் லைன்லேருந்து பார்த்தோம்னா அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக தெரியும். ஓகேவா? அதுக்கடுத்து லேட்ரலி இன்வெர்டட் சைடு வைஸ், அதாவது நம்ம அந்த மிரரில் பார்க்கும்போது லெஃப்ட் சைடு, அதாவது இப்போ லெஃப்ட் ஹேண்ட்னு பார்த்தீங்கன்னா அது ரைட் சைடாக தெரியும். அப்போ நம்ம மிரரில் பார்க்க எப்படி தெரியுது? அப்படி திரும்பி பார்க்குற மாதிரி தெரியுது இல்லை? அப்போ லெஃப்ட் அப்படின்னா தெரியும், லெஃப்ட்டில் இருக்கிறது எல்லாமே ரைட்டில் இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. ஓகேவா? அதுதான் லேட்டரலி இன்வெர்டட் சைடு வைஸ். ரைட். அதாவது சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் கொண்ட நேரான மாயபிம்பமாகும். இடவள நம்ம மிரரில் பார்க்கும்போது எப்படி தெரியுது? ரைட்டில் இருக்கிறது அப்படியே லெஃப்டில் இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்னன்னா, the size of the image is equal to the size of the object. அதாவது நீ எந்த சைஸில் இருக்கியோ, சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், அவ்வளோ சைஸ், சேம் சைஸ் தான் எப்படி இருக்கும் இந்த மிரரில் தெரியும். அதுதான் the size of the image, மிரரில் தெரிகிற இமேஜ் ஈக்குவல் டு தி சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகேவா? நீ எந்த சைஸில் இருக்கீங்களோ அதே சைஸில் தான் மிரரில் தெரியும். ரைட். இது செகண்ட் பாயிண்ட். அதாவது பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் ஒன்றுக்கொன்று சமமாகும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, the image distance behind the mirror is equal to the object distance in front of the mirror. அதாவது நீங்கள் மிரரில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, சம் டிஸ்டன்ஸ் இருந்து பார்க்குறீங்கன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் அவ்வளோ டிஸ்டன்ஸு இந்த இமேஜுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி தெரியும். இந்த இடத்துல இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்க்குறோமோ அவ்வளோ டிஸ்டன்ஸு மிரருக்கு உள்ளே இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் இந்த டிஸ்டன்ஸில் இருந்து இந்த மிரர் கிட்ட போனீங்கன்னா அப்படியே இப்படி போகும்போது அது என்ன ஆகும்? அப்படியே இங்கே கிட்ட வர மாதிரியே தெரியும். ஓகேவா? அதான் தேர்ட் பாயிண்ட். அதாவது சமதள ஆடிக்கு முன்பாக பொருள் எவ்வளவு தொலைவில் வைக்கப்பட்டுள்ளதோ அதே தொலைவில் ஆடிக்கு உள்ளே பிம்பம் தோன்றும். ரைட்டா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் உள்ளே தெரிகிற மாதிரி நமக்கு இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நம்ம அந்த மிரருக்கு இங்கேருந்து அப்படியே போனோம்னா அது அங்கேருந்து நகும் அப்படியே வர மாதிரி தெரியும். ரைட். அது தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபோர்த் பாயிண்ட். இஃப் an object is placed between two plane mirrors inclined at an angle theta, then the number of image n formed. அதாவது இதில் என்ன எடுத்துக்கிறாங்க? 2 plane mirrors எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு மிரர்ஸ், இந்த மாதிரி ஒரு 2 மிரர் எடுத்து சம் ஆங்கிளில் பிளேஸ் பண்ணிடுறாங்க. இன்க்ளைன்டு அட் அன் ஆங்கிள் தீட்டா. இப்போ நம்ம இந்த மிரரை 90 டிகிரியில் பிளேஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல போடலாம், 90 டிகிரியில் பிளேஸ் பண்ணிட்டோம். ரைட். அப்படி 90 டிகிரியில் பிளேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இப்போ நம்ம எப்படி தெரியும்? இந்த மிரரில் இப்படி போடும், அப்புறம் இங்கே இப்படி போடும், இப்படி போட்டு நம்ம இங்கே பார்க்குறோம்னு வச்சுக்கவே இந்த மாதிரி தெரியும். இப்படிப்பட்டு இந்த மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ எந்த ஆங்கிளில் மிரரை பிளேஸ் பண்ணுறோன்னு கரெக்டாக பார்த்துக்கணும். 90 டிகிரியில் பிளேஸ் பண்ணுறோம். அப்போ அந்த டேபிளேஷன் பாருங்கள், 360/θ த பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு. அடுத்து நம்பர் ஆஃப் இமேஜ் ஆன், அதாவது 360/θ. எத்தனை ஆங்கிள்? டோட்டல் ஆங்கிள் 360 டிவைடட் பை தீட்டா. இப்போ எந்த ஆங்கிளில் பிளேஸ் பண்ணுறோம் அந்த 2 மிரரையும் 90 டிகிரியில் பிளேஸ் பண்ணுறோம். அப்போ தீட்டாவில் 90 டிகிரி போட்டோம்னா 90 டிவைட் பண்ணுங்கள்,
டிவைட் பண்ணும்போது நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ என்னது 4ங்கிறது ஈவன். ஓகேவா, அது ஈவன். நெக்ஸ்ட் பாருங்க, த பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் பிளேஸ், எந்த பொசிஷனில் நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுறீங்க பாருங்க. இந்த எட்ஜ் இருக்குல்ல, இதுல இருந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்தா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணா அது சிமெட்ரிக்கல். ஓகேவா, இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பிளேஸ் பண்ணோம்னா அது சிமெட்ரிக்கல். ஓகேவா, சமச்சீர். அதுவே இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணோம்னா அது சமச்சீரற்ற அன்சிமெட்ரிக்கல். ரைட். இப்போ நான் பிளேஸ் பண்ணிக்கிறது இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்கேன்னா அது அன்சிமெட்ரிக்கல். ஓகேவா. ஸோ அப்படி அன்சிமெட்ரிக்கலாக பிளேஸ் பண்ணும்போது நமக்கு தெரிகிறது இமேஜ் என்னன்னா, அந்த மிரரில் இந்த மாதிரி ஒரு இமேஜ் தெரியும். இந்த இடத்துல ஒன்று, அப்புறம் இந்த இடத்துல ஒன்று தெரியும், இந்த இடத்துல ஒன்று தெரியும். அப்போ 3 இமேஜ் நமக்கு தெரியும். ரைட். நம்பர் ஆஃப் இமேஜ் n ஈக்குவல் டு 360/θ. 360/θங்கிறது 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3. இப்போ இந்த இடத்துல அன்சிமெட்ரிக்கலாக அந்த ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணும்போது எத்தனை டிகிரியில் 90 டிகிரியில் அந்த மிரர் வச்சுருக்கோம். ஸோ அப்படி வைக்கும் போது நமக்கு 3 இமேஜ் தெரியுது. ரைட். அதுவே சிமெட்ரிக்கலாக இருந்தாலும் அதே மாதிரி தான் 3 இமேஜ் தெரியுது. இங்கே பாருங்கள், n ஈக்குவல் டு 360/θ மைனஸ் 1. அப்போ 360/θ 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3. அப்போ 90 டிகிரியில் அந்த 2 மிரர்ஸையும் பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு நம்ம சிமெட்ரிக்கலாக வச்சாலும் சரி அன்சிமெட்ரிக்கலாக வச்சாலும் சரி நமக்கு தெரியக்கூடிய இமேஜ் எவ்வளோனா 3 தான். ரைட். அதுவே அந்த ஆங்கிளை டிக்ரீஸ் பண்ணுறீங்க, 90 டிகிரிலேருந்து அந்த மிரரை என்ன பண்ணுறீங்க, லைட்டாக குறைக்கிறீங்க. அதாவது இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி இருந்ததை இப்படி கொண்டு வந்துட்டீங்க. இப்போ 72 வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் 72. ரைட். என்னோட ஆங்கிள் 72. இப்போ 360 டிகிரி/72 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5ன்னு கிடைக்கும். 5ங்கிறது ஆட் நம்பர். ஓகேவா. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை அது சிமெட்ரிக்கல். அதுவே இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிங்கன்னா அது அன்சிமெட்ரிக்கல். ஓகே. அப்போ இங்கே நம்ம இந்த இடத்துல சப்போஸ் பிளேஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரெயிட் லைனில் சிமெட்ரிக்கல். அப்படி பிளேஸ் பண்ணோம்னா நமக்கு தெரிகிற இமேஜ் எவ்வளோ தெரியும் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணும்போது. அதே மாதிரி சேம் தான், n ஈக்குவல் டு 360 டிகிரி/θ. என்னது 5 மைனஸ் 1 ஈக்குவல் டு 4 இமேஜ் தெரியும். சேம் ஃபார்முலா தான், பட் இங்கே அது ஆட் நம்பர். அப்போ நமக்கு 4 இமேஜ் தெரியும். ரைட். அதுவே இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம அன்சிமெட்ரிக்கலாக பிளேஸ் பண்ணோம்னா நமக்கு 5 இமேஜ் தெரியும். n ஈக்குவல் டு 360/θ. இப்போ 360/θ என்னது 5. இப்போ 5 இமேஜ் நமக்கு தெரியுது. ஓகேவா. ஸோ வெரி சிம்பிள் தான். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.